வணக்கம். கோவை தெற்கு தொகுதியில் வந்து செந்தில் பாலாஜி போட்டி போட்டார். அம்மன் அர்ஜுன் அதிமுக சார்பாக போட்டி போட்டார். ஆனால் செந்தில் பாலாஜி அதிகமாக பணத்தை கொடுத்தாரு. 5000 10,000 கொடுத்து ஓட்டுக்கு பயங்கரமாக பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் அர்ஜுன் போன்ற அதிமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தாங்க. எந்த புகாரும் பெருசாக கன்சிடர் பண்ணலை. அவர் கொடுத்தது தான். அதிமுக காரங்க மட்டும் சும்மாவாக இருந்தாங்க. எல்லாம் ஓட்டு காசு கொடுத்தாங்க. ஆனால் இவ்வளோ கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருந்தது. ஆனால் செந்தில் பாலாஜி வெற்றி பெறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தொகுதி பக்கத்தில் அப்படியே போய் சுற்றி பார்க்க போயிருக்காரு. அப்போ வந்து ராமநாதபுரம் பகுதியில் இருக்கிறவங்க என்ன செஞ்சுருக்காங்க, செந்தில் பாலாஜியை மறித்து, ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒன்றும் வந்து சேரவே இல்லைண்ணே, எல்லாம் தேர்தல் சமயத்தில் நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க, ஓட்டு போட்ட எங்களுக்கு எதுவுமே வந்து சேரலைண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. திமுக காரங்களை நம்பி தான் எல்லாமே காசை கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த பிறகு அவங்க இந்த மாதிரி வேலை செய்யலாமா? தொகுதியில் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது அதிமுக காரங்களாக இருந்தாலும் சரி, திமுக காரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்துருங்க, யாருமே வந்து நீங்கள் ஒதுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் திமுக நிர்வாகிகள்லாம் பாதி ஆட்டையாக போட்டாங்க பணத்தை. என்ன செய்ய போகிறாங்க? அவர் செந்தில் பாலாஜிட்ட போய் சொல்லவா போகிறாங்க? அவ்வளோ சுலபத்தில் செந்தில் பாலாஜியை சந்தித்து பேசிட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் செந்தில் பாலாஜி இது மாதிரி திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் எல்லா பக்கட்டும் அடிக்கிறாரு அப்படிங்கிறபோது டக்குன்னு மக்களும் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ஏரியா மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறானுங்க, உங்கள் திமுக காரங்களே இந்த மாதிரி ஆட்டையை போட்டாங்க, பணத்தை ஆட்டையை போட்டாங்க அப்படின்னோடனே செந்தில் பாலாஜி பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். இவ்வளோ பணத்தை கொடுத்துருக்கோம், பணம் பட்டுவாடா ஆச்சான்னு கேட்டிருக்கோம், ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ வந்து ஒன்றுமே ஆகலை, பணம் கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்மளை வழிமறைச்சு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பகுதி செயலரை கூப்பிட்டுருக்காரு. பகுதி செயலர் அப்படியே கம்முன்னு இருந்துக்கிறாரு. என்னப்பா இது மாதிரி பணம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவர் வட்டச்செயலரை வட்ட உறுப்பினரை காட்ட, இப்படி ஒவ்வொருத்தர் காட்ட செந்தில் பாலாஜி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 2 பூத்துக்கு வந்து சரியாக பணப்பட்டுவாடா பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. உடனே எல்லாத்துக்கும் போய் பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை இறக்கி அதையும் கண்காணிக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்போது செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதவங்களாம் இருக்காங்களா, அவங்களெல்லாம் போயிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இப்போ செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து ஒரு டீம் வந்து இறங்கி களத்தில் இறங்கி கோவை முழுவதும் சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, எஸ்பி வேலுமணி இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புல 2 தரப்புலையுமே பேசுகிறாங்க. காரணம் என்னென்னா, எஸ்பி வேலுமணியை எடுத்து ஒரு வலுவான ஒரு வேட்பாளரை வந்து நிறுத்தணும் அவர் தொகுதியில், தொண்டாமுத்தூர் தொகுதியில். அப்படி நிறுத்தினா தான் திமுகவுக்கு வந்து ஓட்டு கிடைக்கும். ஆனால் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக, எஸ்பி வேலுமணிக்கு இணையாக போட்டி போடக்கூடிய ஒரு அளவுக்கு திமுக வேட்பாளர்களை நிறுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஆர் கார்த்திகேயனை தான் நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ஆர் கார்த்திகேயன் பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை, செந்தில் பாலாஜியோட ஆதரவோட தான் வேட்பாளர் ஆகிருக்கிறாரு. பெருசாக களத்தில் இறங்கி வேலை பார்க்கல அப்படிங்கிறது தெரியுது. செந்தில் பாலாஜிக்கும் எஸ்பி வேலுமணிக்குமே ஒரு லிங்க் இருந்திருக்கு. அந்த லிங்கின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களை யோசித்து இது பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரும் சரி, ஸ்டாலின், இவர் உதயநிதி ஸ்டாலினும் சரி, இவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்கணும், தொண்டாமுத்தூர் தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். அவங்களும் பிரச்சாரம் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திரும்ப வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் கார்த்திகேயன் வந்து பெருசாக இறங்கி வேலை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா தான் செலவு பண்ணியிருப்பார். பெருசாக நமக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு அப்படிங்கும்போது நம்ம என்ன பெருசாக செலவு பண்ணி எதுக்காக கை காசை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பெருசாக செலவு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இது பார்க்கலாம் என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் திமுக வட்டாரத்துலையும் பேசப்படுது, அதிமுக வட்டாரத்துலையும் பேசப்படுது. நிறைய இடங்களில் வந்து அதுவும் கோவை தெற்கில் வந்து செந்தில் பாலாஜி போட்டி போடக்கூடிய தொகுதியில் நிறைய இடங்களில் அதுவும் 2 பூத்து, குறிப்பாக 2 பூத்தில் வந்து சுத்தமாக பணமே கொடுக்காம அப்படியே ஒட்டுமொத்தமாக ஆட்டையப்பட்டது செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பு. 2வது வந்து தாவேகா, 3வது தாவேகா தரப்பில் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரெண்டை வந்து செட் பண்ணுறாங்க. அவங்க சமூக வலைத்தளங்களில் ஒரு செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி செட் பண்ணால் தான் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஒன்று வந்து அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் கோடு, விஜய் போட்டிருந்த மாதிரி காக்கி வெள்ளை சட்டை, அதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க தேர்தல் சமயத்தில். அந்த ட்ரெஸ் கோடு அதுக்குன்னே மெனக்கட்டு வாங்கி அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு அதுக்கப்புறமா போய் ஓட்டு போட போயிட்டு பூத்தில் போய் ஓட்டு போட்டு வந்தாங்க. அதை வச்சு சமூக வலைத்தளங்களில் பதிவெல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் ட்ரெண்டிங் ஆச்சு. ட்ரெண்டிங் இதுதான் வந்து அவங்களுடைய எண்ணம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக வந்து விஜய் ஆட்சிக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் அவங்க மைண்டில் இருந்தது. அதே போல் வந்து விஜய் ஒரு மாசு இருக்குங்க, விஜய்க்கு ஒரு அலை வீசுதுங்க, காற்று வீசுதுங்க, கண்டிப்பாக நம்ம தாங்க ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணாங்க. இப்படி எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா
விஜய்க்கு ஆதரவாக அவங்க சமூக வலைதளங்களில் பேசின விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலுமே விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் இருந்தது. அவங்க சமூக வலைதளங்கள் ஃபுல்லாகவே வந்து அவங்க செயல்பாடுகள் தான் இருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விசில் சின்னத்துக்கு வாக்கு செலுத்தவே முடியலங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தையும் வந்து திடீர்னு கிளப்ப ஆரம்பித்தாங்க. ஒரு பொருளியை, ஒரு வதந்தியை இது கிளப்ப ஆரம்பித்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர், திருச்சி கிழக்கு, கோபிச்செட்டிப்பாளையம் இந்த பகுதியிலெல்லாம் விசில் சின்னத்தில் வாக்கு போடவே முடியல. விசில் சின்னமே உடஞ்சி போச்சு. அந்த அளவுக்கு மக்கள் வந்து குத்தி குத்தி விசில் சின்னத்துக்கு ஓட்டே போட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க. உண்மையிலேயே அப்படி நடந்துச்சா அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில் விசாரிச்சா அப்படிலாம் எதுவுமே நடக்கிறாங்க. எவ்வளோ அழுத்தினாலும் விசில் எந்த சின்னமும் சரி அதெல்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அப்போ இது தாவேகா தரப்பில் திட்டம் போட்டு கிளப்பப்பட்ட ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் அரசியலில் வந்து நடக்குது. ஒன்று, திமுக தரப்பு கொடுத்த காசை கொடுக்காம அட்டையை போட்ட பகுதி செயலாளர்கள் இருக்காங்க, வட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அதே சமயத்தில் தாவேகா வந்து பட்டனே நொறுங்கி போச்சுங்க, அந்த அளவுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதே தாண்டி பார்த்தீங்கன்னா, திமுக வேட்பாளர்கள் முக்கியமாக அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் இருந்த இவங்க தொகுதிகளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருமளவில் திமுக வேட்பாளர்கள் பெருசாக நிற்பாட்டலை முன்னாள் அமைச்சர்களுக்கு முன்னாடி. அதுவும் கொங்கு பெல்ட்டில் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக வந்து திமுக செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம திருவரம்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் இருந்த நவல்பட்டு விஜய் அவர் தாவேகா சார்பாக செயல்படுறாரு. அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் வந்து இந்த விஜயை வந்து பொம்மையை செஞ்சு விஜயை கூட்டிகிட்டு வரேன், இந்த தொகுதிக்கு வந்து பிரச்சாரத்துக்கு கண்டிப்பாக விஜயை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். கடைசியில் விஜய் வரமாட்டார், தெரிஞ்சு போச்சு. ஒரு பொம்மையை விஜய் மாதிரி ஒரு பொம்மையை செட் பண்ணி அவர் வந்து அந்த பொம்மையை ஜீப்பில் வச்சுட்டு போய் ஓட்டு கேட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் காமெடியாக இருந்தது. பரவாயில்ல, இது ஒரு வித்தியாசமான யோசனை அப்படின்னு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக அவர் திமுகவில் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே இருந்து செயல்பட்ட ஒரு மனுஷன் கடைசியில் தாவேகாவில் சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. தாவேகாவில் அவர் சேர்ந்ததுக்கு காரணம் நேரு தான். திருவம்பூரில் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருந்தனால அந்த மாதிரி செயல்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அன்பில் மகேஷுக்கும் அமைச்சர் நேருக்கும் வந்து பெருசாக வந்து முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி தெரியல. அது உள்ளடி வேலைகள் என்ன இருக்கோ அது கட்சிக்காரங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, குமார் அதிமுக சார்பாக போட்டி போட்டார். அவர் திருவரம்பூர் தொகுதியில் போட்டி போடணும் அப்படிங்கிற எண்ணம் அவர் மைண்டில் இல்லை. அவர் வந்து என்ன நினச்சார் அப்படின்னா, அவர் எதுக்கு தான் போட்டி போடணும்னு நினச்சார். மணப்பாறை தொகுதி தான் அவர் கேட்டார். திருவரம்பூர் தொகுதியில் பெருசாக அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அவருக்கு ஏற்கனவே தெரியும். இந்த மாதிரி சமயத்தில் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமலோட அவர் நெருக்கம் தான், ஓரளவுக்கு உறவு முறை கூட. அதனால் என்ன செஞ்சுருக்காரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குமார் 2 பேருமே வந்து சந்தித்து பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 கோடி ரூபா வந்து அவருக்காக கொடுத்துருக்கிறாரு அன்பில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது புரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேட்பாளர், அதிமுக வேட்பாளர் அந்த பணத்தை வாங்கிட்டு ஒரு செயல்படாமல் இருந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. 9 கோடி ரூபா வாங்கியிருக்கிறாங்க. அதில் வந்து போன நிர்வாகிகள், குமாரோட போன நிர்வாகிகளுக்கு அவர் பங்கு பிரித்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா, இப்போ அதிமுகக்காரங்க இந்த 9 கோடி ரூபா பணத்தை எங்களுக்கு பிரித்து தரல, பணத்தை வாங்கிட்டு திமுகவுக்கு வெற்றிக்காக குமார் வந்து செயல்பட்டுருக்கிறாரு, பாடுபட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. பார்க்கலாம். மகேஷ் பொய்யாமொழி நமக்கு பின்னாடி ஒரு சிலந்தி வலையை பின்னிட்டு இருக்காங்க. இந்த வலையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நவல்பட்டு விஜய் வேறு நிற்கிறாரா, அவர் ஒரு ஓட்டை பிரித்து, அதிமுக ஒரு ஓட்டை பிரித்து அன்பில் மகேஷ் வந்து ஒரு கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்க மைண்டில் இருந்தது. பார்க்கலாம். இந்த 3 விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.